அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, மாலை 5 மணிக்கு பிரதமர் பதிலளிப்பார் என கூறியிருந்த நிலையில் இன்று பதிலளிக்கவில்லை. நாளை காலை 11 மணி வரைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினரின் கடும் அமளி காரணமாக மக்களவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு பிரதமர் பதிலளிப்பார் என கூறியிருந்த நிலையில் இன்று பதிலளிக்கவில்லை. எதிர்க்கட்சியினரின் கடும் அமளி காரணமாக மக்களவை நாளை காலை 11 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, நாடாளுமன்ற மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் அதன் தொடர்ந்து 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் ஆர்வம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டோக்லாம் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக டோக்லாம் சம்பவத்தின் பொழுது இந்திய ராணுவ தளபதியாக இருந்த நரவேந்திரனுடைய புத்தகத்தை எழுப்பியும் அதை மத்திய அரசு கையாண்ட விதம் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். மேலும் அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவையில் கூட்டம் எழுப்பி வருகிறார்கள். நேற்றும் கூட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இன்றைய தினம் கூட தொடர்ச்சியாக அவையானது ஒத்திவைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான அந்த தீர்மானம் குறித்து பதிலளித்து, அதாவது எதிர்க்கட்சியினர் பேசுவதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணி அளவில் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை அவை தொடங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் போராட்டம் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அவை மீண்டும் கூடிய பொழுதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய இந்த அமளி என்பது தொடர்ந்தது. இதன் காரணமாக அவை தற்பொழுது நாளை காலை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவதாக இருந்த அந்த நிகழ்வு என்பது இன்று நடைபெறாத நிலையில் நாளை பிரதமர் உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.